லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 52வது வசனம். எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுவதை கண்டு அழாதீங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாக இருக்கிறார். ஏசப்படும் வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளவு அழகான வார்த்தை. ஒரு மகள் மரித்து விட்டால் ஒரு குடும்பத்திலே எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய பார்வை என்ன, பரலோக தரிசனம் என்ன? ஏசப்பா இப்படிதாங்க நம்ம கிட்ட பேசுவாரு. நீ துக்கப்படாத, துக்கத்தை கொண்டாடாத. துக்கப்படுற நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேங்க. ஏன் உங்க முகம் இப்படி வாடி இருக்கு? ஒரே துக்கங்க. துக்கத்தை பெருமை பாராட்டுறது. நான் துக்கமா இருக்கிறேன், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறியா? வலை வந்துடுச்சு. ஆமே, அப்படி வாரிக்கொள்ளும். துக்கம் ஒரு எல்லைக்குள் காணப்படக்கூடாது. வருங்க, அது வந்து போகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறு பெண் மரித்து விட்டால் என்று தகப்பன் தாய் சொல்கிறார்கள். லூக்கா எழுதின 8ஆம் அதிகாரத்திலே எல்லோரும் அழுது அவளை குறித்து எல்லாம் நம்ம துக்கமா, ஐயோ செத்து போயிட்டாலே, மரித்து போயிட்டாலே. ஆண்டவர் சொல்ற, அழாதீங்க, சும்மா அழாதீங்க அப்படி சொல்ல, அழாதீங்கள், அவள் மரித்து போகவில்லையே, அவள் நித்திரை தூக்கிட்டு இருக்கிறா அப்படி சொல்றாரு. பாருங்க, இப்படிதான் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பார் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. உன் குடும்ப நிலைமை இப்படி இருக்கா? பாரு, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படி சொல்றீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்ற, உன் வாழ்க்கை ஒன்றும் அப்படி இல்லையே, நீ ஒன்னும் அப்படி குறைபடலையே, நீ ஏன் மகளாச்சு, நீ ஏன் மகனாச்சு, நீ இழப்பு உள்ளவன் அல்லவே, அழாதே, நித்திரையா இருக்கிறார். ஆமே, சில காரியங்கள் முடிந்து விட்டது, மரித்து போய்விட்டது இல்ல, அது தூங்கிட்டு இருக்கு. சோம்பேறி நாவி. ஹல்லேலூயா. உன் குடும்பத்துல தொழில சில விஷயம் முடிஞ்சு போச்சு, பணம் போயிடுச்சு, திருட்டு போயிடுச்சு, ஷோ நான் இழந்துட்டேனே என் வாழ்க்கைய அப்படி சொல்றீங்களா? இல்ல, அது மரித்து போகல, தூங்கிட்டு இருக்கு. சாத்தான் தூங்கி வச்சுட்டானா? ஆண்டவர் சொல்றார், எல்லாம் வெளியே போங்க. பாருங்க, ஏசப்பா எல்லாரும் வெளியே அனுப்பிட்டார். யாரெல்லாம் துக்கம் கொண்டாடுறாங்களோ, ஆமே, பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஏசப்பா கிட்ட போனாலே ஒரே துக்க பாட்டு. ஆண்டவரே எப்ப திறந்து போறேன்னு உனக்கே தெரியல. அதனால்தான் பாவியாக எப்ப பார்த்தாலும் பாவி. ஏன் ஒரு ஆள் பரிசுத்தமா இருக்க வாழ்ந்து ட்ரை பண்ணுங்களே. அப்பா நான் பாவிதான், எனக்காக ரத்த சிந்தினீங்க அப்பா, நான் பரிசுத்தமா அப்படி கேளுங்களே. எப்ப பார்த்தாலும் நான் குறை உள்ளவள், நான் ஒன்றும் இல்லாத புழு பூச்சி. சாத்தா உன்னை அப்படிதான் சொல்லுவான். ஒண்ணு பாரு, உனக்கு ஆண்டவர் அந்த ஆவில வெளியே துரத்திடுவார். இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்கிறார், உன்னை சுற்றி சில கும்பல், சில கூட்டங்கள் இருக்கிறதா, துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறதா, எல்லாத்தையும் துரத்த போறார் இந்த நாட்களிலே. ஆமே, ஊழியம் செய்ய முடியல. எப்படி செய்வீங்க சிஸ்டர் ஊழியத்தை? பிரதர் எப்படி ஊழியம் செய்வீங்க?